வணக்கம் உறவுகளே. இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே மிக மிக முக்கியமான நாள். ஆட்சி அமைக்கப் போவது யார், ஆட்சியை பிடிக்கப் போவது யார், விஜய் எவ்வளவு வாக்குகளை வாங்கப் போகிறார் என அனைவருமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே காலை 8 மணி வாக்கிலே தபால் வாக்குகள் எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சரியாக நேரம் என்பது 8:15 ஆகிறது. இந்த 8:15 மணிக்கு அதிமுக தான் தபால் வாக்குகளிலே முன்னிலை வைப்பதாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் தபால் வாக்குகள் 650 வாக்குகள் அதிமுகவிற்கும் 275 வாக்குகள் திமுகவிற்கும், அதே போல விஜய் அவர்களுக்கு 32 வாக்குகளும், சீமான் அவர்களுக்கு எந்த விதமான வாக்குகளும் கிடையாது அப்படிங்கிற அர்த்தம். தற்சமயம் நிலவரம் என்பது போய்கொண்டிருக்கிறது. அதிலே அதிமுக 650 வாக்குகள் தபால் வாக்குகளே முன்னிலையாக போய்கொண்டிருக்கிறது. இந்த தபால் வாக்குகளிலே யார் அதிகப்படியான வாக்குகளை வாங்குகிறார்களோ அவருடைய கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்று ஒரு ஐதீகமும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அதிமுக தற்சமயம் 8:15 மணிக்கு 650 வாக்குகளும், திமுக 275 வாக்குகளும், அதே போல டிவிகே என சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் 32 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி என சொல்லக்கூடிய சீமானுடைய வாக்குகள் என்பது 0 வாக்குகளும் விழுந்திருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலும் சரி, அதே போல தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வமான பக்கத்திலும் சரி வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள் காணொலிகளாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கு ஒரு முறை அதிமுக எத்தனை தொகுதியில் முன்னிலை இருக்கிறது, அதிமுக எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது, திமுக எந்தெந்த தொகுதியில் முன்னிலை இருக்கிறது, அந்த வேட்பாளர்கள் யார், நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறதா இல்லையா, அதை அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த முறை அவர்களுக்கு முதல் தேர்தல் என்பதால் இந்த முறை எத்தனை தொகுதியில் வெற்றி பெறப் போகிறார்கள், தபால் வாக்குகள் மொத்தம் எத்தனை சதவீதம் என்பது அவர்களுக்கு விழுந்திருக்கிறது, அதே போல எத்தனை தொகுதியில் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு என்பது இருக்கிறது, இந்த முறை விஜய் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா கிடையாது. ஆனால் அதிமுகவுடைய ஆட்சி அமைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என நாம் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கை என்பதும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.